Now we are going to continue the lesson Unit 2, the world between two wars. Now take your book, page number 22. Political developments in South America. Now we are going to see the political development in South America. Last class we have studied about the South Africa anti-colonialism. Now we are going to see the South America ஓட political development. அரசியலோட வளங்களை பற்றி பார்க்க போகிறோம். Before the European discovery of America, 3 centers of civilization existed. The European வந்து முதல்ல அமெரிக்காவை டிஸ்கவரி பண்ணுறதுக்கு முன்னாலேயே 3 சிவிலைசேஷன் வந்து டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. வாட் ஆர் த 3 civilization மீன்ஸ் மாயாஸ், அஸ்டெக், another one is இன்கா. another one civilization name is இன்கா. what are the 3 civilization in South America? மாயாஸ், அஸ்டெக் அண்ட் இன்கா அப்படின்ற 3 சிவிலைசேஷனை யூரோப்பியன் அமெரிக்காவை டிஸ்கவரி பண்ணுறதுக்கு முன்னாலேயே இந்த சிவிலைசேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. There in Mexico in Central America, the first one is a Mexico in Central America அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. Peru in South America. Who discovered this state means only for the Europeans. The Maya, Inca and the Aztec civilization were highly advanced. இந்த 3 civilization தான் ரொம்ப தலை சிறந்ததா இருந்துச்சு. What are the 3 civilization? Maya, Inca and Aztec. There were several states in each of this area of civilization. இது மாதிரி several states, நிறைய ஸ்டேட்ஸ்ல civilization ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. Well organized and strong government existed. Well organized, நல்ல ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் வந்து உருவாயிடுச்சு. நல்ல கட்டமைப்பு உள்ள ஒரு அரசியலும் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அரவுண்ட் த 11th century large cities formed into League of Mayapan, center of Maya civilization of Native Americans, American Indians. The 11th century large cities formed. எல்லா சிட்டிஸும் ஃபார்ம் பண்ணி லீக் மீன்ஸ் ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த நேம் வந்து அந்த லீகோட நேமு மாயப்பன். மாயப்பன் மீன்ஸ் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அமெரிக்கன் இந்தியன்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மாயப்பன்ஸ்? நேட்டிவ் அமெரிக்கன் அண்ட் அமெரிக்கன் இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு சிவிலைசேஷன் நேம் தான் மாயப்பன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாங்க. For over 100 years, the League of Mayapan lost. என்னது 100 வருஷம் வரைய இந்த மாயப்பன் கவர்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது லாஸ்ட் ஆயிடுச்சு. Though the Mayapan was destroyed towards the close of 20th century. இந்த மாயப்பன் வந்து எப்போ டெஸ்ட்ராய் ஆச்சு? 12th centuryல இது க்ளோஸ் ஆச்சு. அதர் சிட்டிஸ் கண்டினியூட். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சிட்டிஸ் எல்லாம் கண்டினியூஸாக இருந்தாங்க. அஸ்டெக் ஃப்ரம் மெக்சிகோ conquered Maya country in the 14th century or founded the capital city of Tenochtitlan. என்ன செய்கிறாங்க? அந்த அஸ்டெக் அப்படின்ற ஒரு சிவிலைசேஷன் அந்த ஸ்டேட்ல மெக்சிகோட கான்கொயர்ட் ஒரு அரசர் வந்து என்ன செய்யறாங்க? அதை 14th centuryல மாயா கண்ட்ரில 14th centuryல வந்து கேப்சர் பண்ணி ஒரு நியூ கேபிட்டல் சிட்டியை உருவாக்குறாரு. அதுக்கு பேர் தான் டெனோச்சிட்டிலான். TENOCHTITLAN டெனோச்சிட்லான் அப்படின்னு சொல்லுவோம். டெனோச்சிட்டிலான் அப்படின்ற ஒரு நியூ கேபிட்டல் சிட்டியை உருவாக்குறாங்க. ஃபார் நியர்லி 200 years த அஸ்டெக் ரூல் த எம்பையர். என்ன செய்யறாங்க? இந்த இதுல அஸ்டெக்ஸ் அப்படின்றவங்க வந்து என்ன செய்யறாங்க? 200 years அவங்களோட எம்பையர் வந்து அந்த அவங்களோட கவர்மெண்ட் அவங்க ரூல் வந்து அழியாம இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க யூரோப்பியன் காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். ஐரோப்பிய காலனிகளும் அதன் தாக்கமும் அப்படின்றத பார்க்க போறோம்.
In the 16th century, around 1519, when the Aztecs were the height of their power, 1519ல அஸ்டக் எம்பரர் அவங்க தான் வந்து ஹை லெவலில், அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த ரூலிங்கில் ஹை லெவலில் இருந்தாங்க. The whole emperor collapsed before the handful of adventures led by the Spaniards named Heron Coats. அதுக்கு அடுத்து ஹெரன் கோட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் தலைமையில் இருக்கக்கூடிய, ஸ்பானியர்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை அதிபதி தான் ஹெரன் கோட்ஸ் அப்படின்றவர். அவர் வந்து இவங்களை வந்து என்ன செய்ய, விரல் வெட்டு என்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு வீரமிக்க ஒரு எம்பரரா ஸ்பானியார்டு எம்பரர் இருந்தார். அவங்களுக்கு முன்னால் இந்த அஸ்டக் அவங்க வந்து என்னவாயிருச்சு, அந்த சிவிலைசேஷன் வந்து டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்குது. மெக்சிகன் சிவிலைசேஷன் வேர் கொலாப்ஸ்ட். அதில் மெக்சிகன் சிவிலைசேஷன் வந்து என்னவாகுது, குழப்பத்துக்கு உள்ளாகுது. வென் இட் இஸ் த கிரேட் சிட்டி ஆஃப் டெனோச்சிட்லியன்ஸ் ஆல்சோ பெரிஷ்டு. என்னவாகுது, டெனோச்சிட்டிலி பெரிஷ்டு அப்படின்றத அழியுது, டெஸ்ட்ராய் ஆகுது. கிரேட் சிட்டியாக இருந்தக்கூடிய டெனோச்சிட்லியன் அப்படின்ற சிட்டியும் பெர்ஷீடு, அதுனா டெஸ்ட்ராய் ஆகுது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஒஸ்ட் ஜினோசைட்ஸ். ஜினோசைட்ஸ் அப்படின்னா இனப்படுகொலை அப்படின்னு. இனப்படுகொலைன்னா என்னது, ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் என்ன செய்யறது, கில் பண்ணுறது. அதான் இங்கே நடந்துச்சு. திஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஒஸ்ட், உலகத்திலே நடந்த ஒரு ஒஸ்டான ஒரு துயரச்சி தான் என்னது, ஜினோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த அதர் ஃபேமஸ் conqueror was also a Spaniard by name Francisco Pizarro. அடுத்த ஒரு ஸ்பானியர்டு, இன்னொரு ஒரு கான்குயரர் வேறு, அவரும் ஒரு வந்து என்னது ஸ்பானியர்டு தான். அவரோட நேம் வந்து பிரான்சிஸ்கோ பிசாரோ. இவரும் ஒரு கிரேட் எம்பரராக இருக்காரு. Who led the conquest of the இன்கான் எம்பரர். யாரோட எம்பரராக வராரு, இன்கான் அப்படின்ற ஒரு எம்பரராக வராரு. Later the Spaniard made பெரு a part of their dominions. இந்த ஸ்பானியர்ட் வந்து பெரு அப்படின்ற ஒரு நகரத்துல டொமினியன் ஒரு ஆட்சி செய்யறதுக்காக வர்றாரு. யாரு, எந்த எம்பரர், இவர் பேர் என்னது, பிரான்சிஸ்கோ பிசாரோ. By the late 18th century, demand for political freedom and administrative autonomy and economic self-determination was articulated throughout the Latin America. 18th centuryல இவர் வந்ததுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அரசியலில் வந்து எல்லாருக்கும் விடுதலையும், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி அப்படின்றது தனித்த ஒரு சுயாட்சியான ஒரு நிர்வாகமும், அண்ட் எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்றது வந்து பொருளாதாரத்தில் தனித்துவம் பெற்றும் இந்த லத்தீன் அமெரிக்கா அப்படின்றது இருந்திருக்கு. There were bloody conflict between Haitian slaves, colonized, the arms of the British and the French colonies. There were bloody conflicts அப்படின்றது ஒரு போர் நடக்கும்போது இரத்த சம்பந்தமாக இருக்கக்கூடியது. ஒரு என்ன இருக்கும், உயிர் பலி இருக்கும், இரத்த பலி இருக்கும், அந்த மாதிரி இருக்குல்ல, அதான் bloody conflicts அப்படி. யாருக்கெல்லாம் இந்த bloody conflicts இருந்துச்சுன்னா, ஹைத்தியன் அப்படின்ற ஒரு ஸ்லேவ்ஸு, காலனிஸ்ட், the armies of the British and French colonies, இவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. This struggle led by the Toussaint Louverture during 1719-1804 ended in the Haitian people independence from the colonial control of France. The struggle led by Toussaint, what is the name? Toussaint, Toussasant, Toussaint Louverture, Louverture, Toussaint Louverture அவங்களோட தலைமையில் ஒரு பெரும் போராட்டம் நடக்குது. அதில் ஹைட்டியன் பீப்புள்ஸ்க்கு வந்து என்ன கிடைக்குது, இண்டிபெண்டன்ட் கிடைக்குது. எந்த காலனி கண்ட்ரோலில் இருந்து, ஃப்ரெஞ்ச் காலனி கண்ட்ரோலில் இருந்து இவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் இருக்குது. ஹைட்டி those became a first Caribbean country to throw off slavery and French colonial control. ஹைட்டி அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து ஒரு கரிபியன் கண்ட்ரி. ஹைட்டின்றது ஒரு கரிபியன் கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் கரிபியன் கண்ட்ரி. இந்த ஸ்லேவரி அடிமையிலிருந்து விடுபட்டு வருது, காலனி ஆதிக்கத்தில் இருந்து
பிரெஞ்சு கண்ட்ரோல்ல இருந்து என்ன செய்யுது, அது விடுபட்டு வருது. அதுதான் ஹைட்டி அப்படின்ற ஒரு கரிபியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இம்பேக்ட் ஆஃப் நெப்போலிக் இன்வென்ஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். நெப்போலியனோட இன்வென்ஷன் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல்ல எப்படி நெப்போலியன் இன்வென்ஷன் பண்றாங்க, அதனோட தாக்கம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். கீழே கொடுத்துருக்கிறது அந்த எப்படி வந்து நெப்போலிக் இன்வென்ஷன் நடக்குது, அவரோட அந்த லீடர்ஸோட நேம் தான் சைமன் போலிவேர் அண்ட் பெட்ரோ ஒன் அப்படின்றாங்க. The American and French Revolution provide the inspiration of Latin Americans. அமெரிக்க புரட்சியும் ஒரு பிரெஞ்சு புரட்சி அப்படின்றது தான், பிரெஞ்சு ரெவல்யூஷன் தான் லத்தீன் அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு ஊக்கியா இருந்துச்சு, இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. நெப்போலித் இன்வெஷன்ஸ் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் in 1808 quickened the process of liberation struggle in South America. நெப்போலித்திக் இன்வென்ஷன், அந்த நெப்போலியனோட இன்வென்ஷன் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல்ல 1808ல நடந்தது. குவிக்கண்ட் அப்படின்றது வந்து மிக வேகமா லிபரேஷன் ஸ்ட்ரகிள் அப்படின்றது விடுதலை உணர்வை வந்து சவுத் அமெரிக்கா பீப்புளுக்கு ஊக்குவித்துச்சு. ஆல்ரெடி த ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் growing. Already the spirit of independence was growing under the leadership of Simon Bolivar, called El Liberator or Liberator. என்ன சொல்றாங்க, இந்த ஸ்பிரிட் இண்டிபெண்டனோட ஸ்பிரிட் வந்து எப்படி இந்த விடுதலை உணர்வு அப்படின்றது ஊக்குவிக்க காரணமா இருந்தவங்க வந்து சைமன் போலிவியர் அப்படின்றவர் தான். இவரை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா எல் லிபரேட்டர் அப்படின்னா தடைகளை தகர்த்தவர் அப்படின்னு, லிபரேட்டர் அப்படின்னா விடுதலை உணர்வை ஊக்குவித்தவர், அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தவர் அப்படின்னு இந்த எல் லிபரேட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த கேஸ் ஆஃப் பிரேசில் அண்ட் போர்ச்சுகல் ராயல் ஃபேமிலி இன் த கான்டெஸ்ட், த கான்கெஸ்ட் ஆஃப் Portugal by Napoleon fell from the Lisbon and thereby assisted and the transactions of Brazil from the colony to independent nations. அந்த சமயத்துல அந்த பிரேசில் அப்படின்ற ஒரு போர்ச்சுகல் ராயல் ஃபேமிலியை வந்து போர்ச்சுகல் இந்த நெப்போலியன் வந்து என்ன செய்யறாங்க, கேப்சர் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த ராயல் ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து லிஸ்பன் அப்படின்றவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்க நாடு விட்டு நாடு போயிடுறாங்க. அப்ப அந்த பிரேசில்ன்ற அந்த இவங்க போனதுனால அந்த பிரேசில் நகரம் என்னவாகுது, இண்டிபெண்டண்டா அறிவிக்கப்படுது. பெடிரோ ஒன் renouncing the claim to the Portugal throne declare the independence of the Brazil. பெட்ரோ ஒன் அப்படின்றவரு அந்த போர்ச்சுகல் வந்து அவங்க வெளியேறினதுனால அந்த பிரேசில் நகரம் என்னது, இண்டிபெண்டன்ட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி அப்படின்னு அறிவிக்கிறாரு. See this map, இந்த மேப்பை பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, சவுத் அமெரிக்காவோட மேப் கொடுத்துருக்காங்க. நம்ம வேர்ல்டு மேப்ல எதை பத்தி பார்த்துருக்கோம், சவுத் அமெரிக்கா, இதெல்லாம் வந்து சவுத் அமெரிக்கா அப்படின்றது தெரியும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ் வந்து என்ன பிளேஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிரேசில், அந்த கார்னர்ல இருக்கிறது பிரேசில். பெரு அப்படின்ற ஒரு சிட்டி நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் கரீபியன் சி பார்த்துருக்கோம். கரீபியன் சிக்கு கீழே மெக்சிகோ, கியூபா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய பிளேசஸ். எதில் வரக்கூடியது, நம்ம படிக்கக்கூடிய ஒரு பிளேசஸ். இந்த ஃப்ரெஞ்சு, ஜெர்மன்ஸ் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறது. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அண்ட் மெக்சிகோ பாருங்க, மெக்சிகோ, கரீபியன் சி, அஸ்டெக் அப்படின்றதான் மெக்சிகோ நகரமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மான்ரோ டாக்ட்ரின். மான்ரோ அப்படின்றவரோட கோட்பாடு, அதை தான் மான்ரோ டாக்ட்ரின் அப்படின்னு சொல்றோம். The fight for independence intensified when Napoleon fell in 1815. நெப்போலியன் அப்படின்றவர் வந்து 1815ல தோல்வி அடைஞ்ச பிறகுதான் மான்ரோ அப்படின்றவரோட கோட்பாடு உருவாகுது. பட் மான்ரோ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப்
யூஎஸ்ஏ மான்ரோன்றவர் பிரசிடென்ட், யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட்டாக இருந்திருக்காரு. கேம் அப் வித் ஹிஸ் ஃபேமஸ் மான்ரோ டாக்ட்ரின். அவர் சொன்ன சில வழிமுறைகள் தான் மான்ரோ கோட்பாடு. டாக்ட்ரின் அப்படின்னா கோட்பாடு அப்படின்னு உருவாக்கப்பட்டுச்சு. which declared that if European interfere anywhere in America, north or south, it would amount to waging a war against the யுனைடெட் ஸ்டேட். அவரோட கோட்பாடு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, யூரோப்பியன் வந்து யாராவது அமெரிக்காவில் நார்த்லேயோ வடக்குலேயோ அல்லது தெற்குலேயோ எதற்காகவும் சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே உடனடியாக என்ன செய்ய முடியும், வார், யூரோப்பியன் மேலே வார் தொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் த்ரெட் ஃப்ரைட்டன்ட் த யூரோப்பியன் பவர்ஸ். இது வந்து அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது, யூரோப்பியன்ஸ்க்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. பை 1830 the whole of South America was free from European domination. 1830ல இருக்கக்கூடிய யூரோப்பியன்ஸ், இவர் மான்ரோ சொன்னதுக்கப்புறம் 1813ல என்ன செய்கிறாங்க, சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூரோப்பியன்ஸ் எல்லாரும் வெளியேறிடுறாங்க. Thus the US protected the South America republics from Europe. இதில் மூலமாக யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட் வந்து என்னது, தன்னோட சவுத் அமெரிக்கா வந்து பாதுகாத்துக்கிடுது. ரிபப்ளிக் ஒரு ஜனநாயக நாடாக அறிவிச்சுக்கிடுது. எதுகிட்ட இருந்து காப்பாற்றுது, யூரோப்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கிடுது. பட் தேர் வாஸ் நோ ஒன் டு ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் த ப்ரொடெக்டர் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யாருமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட, அந்த ப்ரொடெக்டர்கிட்ட இருக்கிறவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் தரலை. இதுதான் மான்ரோ டாக்ட்ரின் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், யூனிட்டி அமாங் த லட்டின் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட். டிஸ்யூனிட்டி அமாங் த லட்டின் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட். அந்த லட்டின் அமெரிக்காவில் எப்படிலாம் நேஷனலிசம் அப்படின்றது உருவாச்சு, இவங்கள்ட்ட எப்படி டிஸ்யூனிட்டி இல்லாமல் இருந்துச்சு, ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போகிறோம். லட்டின் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட் fought not only the Spain and Portugal but also each other. லட்டின் அமெரிக்கன் வந்து தேசியவாதம் வந்து ஸ்பெயின் அண்டு போர்ச்சுகலை மட்டும் என்ன செய்யலை, ஃபைட் பண்ணலை, மற்ற எல்லா ஸ்டேட்டையுமே ஃபைட் பண்ணியிருக்காங்க. In 1821 the Central America seized from Mexico. 1821ல சென்ட்ரல் அமெரிக்கா சீஸ்டு அப்படின்றது செப்பரேட் ஆயிருக்கு, மெக்சிகோல இருந்து செப்பரேட் ஆயிருக்கு. லேட்டர் 1839 சென்ட்ரல் அமெரிக்கா இட் செல்ஃப் ஸ்பிளிட் இன்டு 5 ரிபப்ளிக்ஸ். 1839ல சென்ட்ரல் அமெரிக்கா 5 ஸ்டேட்டை பிரிஞ்சிருக்காங்க. கோஸ்டோரிக்காவோ, எல் சால்வெண்டர், குட்டிமாலாஸ், ஹண்டூராஸ், நிக்கரோகோ அப்படின்ற 5 ஸ்டேட்ஸாக என்ன செஞ்சுருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க. என்னென்னது, கோஸ்டோரிகோ, எல் சால்வெண்டர், குட்டிமாலா, ஹொண்டுராஸ், நிக்கரோகோ அப்படின்னு பிரிஞ்சிருக்காங்க. உருகுவே ஸ்பிளிட் ஃப்ரம் பிரேசில் இன் 1828. உருகுவே அப்படின்ற நாடு வந்து பிரேசில்ல இருந்து 1828ல பிரிஞ்சிருக்கு. 1830 வெனிசுலா அண்ட் ஈக்வேட்டர் சீஸ்டு ஃப்ரம் கிராண்ட் கொலம்பியா. த ரிபப்ளிக் கிரியேட்டட் த பொலிவியர். அந்த கிராண்ட் கொலம்பியா அப்படின்ற இடத்துல இருந்து பிரிஞ்சிருக்கு. வெனிசுலா அண்ட் ஈக்வேட்டர் அப்படின்ற நகரம் வந்து பிரிஞ்சு இருந்திருக்கு. யூஎஸ் இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட். யூஎஸ்ஏவோட இம்பீரியலிசம் அப்படின்னா ஏகாதிபத்தியத்தோட ஆர்வம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். At the dawn of the 20th century, the United had occupied the Cuba and Puerto Rico after the defeating the Spanish in 1898. என்னது, தன்னோட 20வது நூற்றாண்டில் யுனைடெட் ஸ்டேட் வந்து கியூபா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டையும் புர்ட்டோரிக்கோ அப்படின்ற ஒரு ஸ்டேட்டையும் ஸ்பானிஷோட டிஃபீட் பண்ணிட்டு 1898ல் இந்த 2 ஸ்டேட்டையும் கேப்சர் பண்ணுறாங்க. From 1898 to 1902, Cuba was under US military state rule. என்ன செய்கிறாங்க, 1898லேருந்து 1902 வரைய கியூபா வந்து யூஎஸ்ஏயோட இராணுவ கட்டுப்பாட்டு, இராணுவ ஆட்சியிலேயே செயல்படுது. When the Americans finally left the retained the naval stations of கியூபா, அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் கியூபாவில் இருக்கக்கூடிய ஒரு கடற்படை தளத்தை மட்டும் அமெரிக்கன்ஸ் வந்து விடலை. ரூஸ்வெல்ட் மேட் அன் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் டு த டாக்ட்ரின் இன் 1904. மான்ரோ டாக்ட்ரின் படித்தோமா, அது மாதிரி ரூஸ்வெல்ட் அப்படின்றவர் அந்த மான்ரோவோட டாக்ட்ரினை சின்ன சேஞ்சஸ், அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாரு. It authorized US intervention in
Latin America in order to maintain law and order. என்ன செய்றாங்க, யுஎஸ் வந்து தலையீடு வந்து லத்தீன் அமெரிக்கால இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கும், in order to maintain, இந்த இடத்துல law and order அப்படின்னு போட்டுக்கோங்க, law and orderஐயும் அவங்களோட தலையீடு இல்லாம செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. After effecting this amendment, US became the dominant influence not only the politically but also economics. இந்த மாதிரி ஒரு டாமினேஷன் என்ன செய்யறாங்க, இந்த திருத்தப்பட்ட சட்டம் கொண்டு வந்தது யுஎஸ்ஏ வந்து லத்தீன் அமெரிக்கால என்ன செய்யுது, ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஸ் எதுலையும் அரசியல்லையும் பொருளாதாரத்திலையும் டாமினேட் பண்றதா காமிக்குது. எந்த நாட்டு மேல, லத்தீன் அமெரிக்கா மேல. நெக்ஸ்ட் கிரேட் டிப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா. கிரேட் டிப்ரெஷன் பொருளாதார எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்து சவுத் அமெரிக்கால எப்படி ஏற்பட்டுச்சு. The situation created by the Great Depression made it impossible for oligarchic regimes to accommodate the rising the expectation of the several assistive groups. என்னவாகுது, impossible oligarchic regiments அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட குழுக்களுக்குள்ள தீர்மானத்தை வந்து என்ன செய்யல, நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்றாங்க. Mexico there was violent social product involving the dissatisfied segment of the oligarchy. என்ன செய்து, மெக்சிகோல என்ன நடக்குது அப்படின்னா வயலண்ட், எங்க பார்த்தாலும் வன்முறை அண்ட் சோஷியல் ப்ரொடெஸ்ட் அப்படின்றது அந்த சமுதாயத்தை எதிர்க்கிறது அண்ட் டிசாட்டிஃபைட் செஜ்மெண்ட்ஸ் ஆஃப் த ஒலிகிரசி, அந்த குழுக்கள் சொல்லக்கூடியதை வந்து என்னது நிறைவேற்ற முடியலை. மிடில் கிளாஸ் இன்டலெக்சுவல் அப்படின்றது மிடில் கிளாஸ் ஒரு நடுத்தர மக்களின் அறிவுஜீவிகள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பெசன்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்றது பெசன்ட் விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சமூகங்கள். எல்ஸ்வேர் electoral reforms enabled the newer social groups to obtain political power through the ballot box அப்படின்னு சொல்றாங்க. புல்லட் பாக்ஸ் அப்படின்றது வாக்கு பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பல்லட்டின் பாக்ஸ் அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு சோஷியல் நியூவா உருவாக்குற ஒரு சோஷியல் குரூப்பு பொலிட்டிக்கல் பவரை இன்க்ரீஸ் பண்றாங்க. Latin America protested the American intervention and disliked the dollar imperialism. லத்தீன் அமெரிக்கா வந்து அமெரிக்கனோட தலையீடுகளை வெறுக்கிறாங்க, அதோட டாலர் இம்பீரியலிசம் அப்படின்றது வந்து பண ஏகாதிபத்தியம் அப்படின்னு, டாலர் அப்படின்னாலே என்னன்னு தெரியும், யுஎஸ்ஏவோட கரன்சி, அதையும் எதிர்க்கிறாங்க. The opposition to political intervention produced a change in US policy after 1933. அந்த பொலிட்டிக்கலோட பாலிசி வந்து 1933ல கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது. Franklin Roosevelt in his good neighbor policy, ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் அப்படின்ற பிரசிடென்ட், யுஎஸ்ஏவோட பிரசிடென்ட் வந்து குட் நெய்பர் பாலிசி அப்படின்னு சொல்லி அந்த மான்ரோ டாக்ட்ரின் இவர் சொன்ன கோட்பாடுகளை எல்லாம் சேஞ்ச் பண்றாரு. அது பேர் தான் குட் நெய்பர் பாலிசி. Agreed that the US would not interventions in the internal affairs of any state and would economic and technical assistance to Latin America. குட் நெய்பர் பாலிசியில் உட்ரோ என்ன சொல்கிறாருன்னா, யுஎஸ்ஏ வந்து எந்த நாட்டோட எந்த ஸ்டேட் மேலேயும் உள்நாட்டு விவகாரங்கள், இன்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்றது உள்நாட்டு தலையீடு வந்து செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அது மாதிரி எக்கனாமிக்கல் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் டு லத்தீன் அமெரிக்கா, பொருளாதாரத்திலையும் உள்நாட்டு விவகாரங்களையும் எந்த நாடு மேலேயும் அந்த லத்தீன் அமெரிக்கா மேலே என்ன செய்ய மாட்டோம், தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குட் நெய்பர் பாலிசியை அறிவிக்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, டாலர் இம்பீரியலிசம். டாலர் அப்படின்னாலே அமெரிக்காவோட கரன்சி தான், இம்பீரியலிசம் அப்படின்றது ஏகாதிபத்தியம். அந்த பணத்தை கொடுத்து எப்படிலாம் அடுத்தவங்களை டாமினேட் பண்றாங்க அப்படின்றதான் டாலர் இம்பீரியலிசம். The term used to describe the policy of the USA in maintaining and dominating over the distant land through the economic aid. என்ன செய்யறாங்க, டாலர் அப்படின்றத யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த கண்ட்ரிஸ் ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் பணத்தை உதவி செய்யற மாதிரி கொடுத்துட்டு அதன் மூலமா அந்த கண்ட்ரி என்ன செய்யறது, அந்த ஸ்டேட் என்ன செய்யறாங்க, டாமினேட் பண்றாங்க. இதுதான் டாலர் இம்பீரியலிசம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் we are completed the history second lesson. Now mark the book exercise. Take page number 25. Choose the correct answer. With whom of the following was the
Lateran Treaty signed by Italy. Option C, Pope. Second one, with whose conquest did the Mexican civilization collapse? First one, option A, Herman Coates. Third question, who made the Peru as a part of the Dominions? Option B, Spaniards. Fourth one, which president of the USA pursued the good neighbor policy towards Latin America? Option A, Roosevelt. Fifth question, which part of the world disliked dollar imperialism? Option B, Latin America. Filling the blanks, the founder of Social and Democratic Party was Ferdinand Lassalle. Ferdinand, Ferdinand Lassalle. Lasalle, Ferdinand Lassalle. The Nazi Party propaganda was led by Joseph Goebbels. Josef Goebbels. Goebbels. Joseph Goebbels. Third one, Vietnam Nationalist Party formed in 1927. Fourth one, the secret state police in Nazi Germany was known as Gestapo. 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 Fifth question, the Union of South Africa came beginning in May 1910. Sixth one, ANC leader Nelson Mandela was put behind the bars for 27 years. Seventh question, Boers were also known as Afrikaners. 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 Choose the correct statement. During the First World War, the primary task of Italy was to keep the Austrian occupied on the southern front. Second one, Germany took the fascism much later than Italy. Third one, the first huge market crash in US occurred on 24th October 1929. The ban on American National Congress was lifted in 1966. Option D, first one, second one, and third are correct. Association, a new wave of economic nationalism which expressed itself in the protectionism affected the world trade. Reason, this was because the USA was not willing to provide the economic aid to the debtor countries. Option B, A is right but R is not correct explanation. Third one, association, the Berlin Colonial Conference of 1884 to 85 had resolved that Africa should be divided into sphere of influence of various colonial power. Reason, the war between the British and Boers in South Africa, however, was in defense of the resolutions. Option A, both A and R are right. Match the following. First one, Transvaal, gold. Tanking, guerrilla activity. Third one, Hindenburg, Germany. Third Reich, Hitler. Metotti, Italy.